தைரியசாலி மட்டும்தான் உதவி கேட்க முடியும். உறவை வளர்த்து கொள்ளவும் ஈகோ பார்க்காமலும் கிடைத்த உதவிக்கு நன்றி விசுவாசமாக இருப்பதும் தைரியசாலியால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது. சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன அந்த ஈகோ பார்ப்பாங்க. இவங்கிட்ட போய் ஃபண்டு கேட்குறதா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அவங்க தெரிஞ்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட போய் ஃபண்டு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. விஷயம் தேவை, ஒரு கோர்ஸை படிக்கணும், இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக தேவை, இல்லை எனக்கு ஹெல்த்து தேவை அப்படின்னா அடுத்தவங்கிட்ட போயிட்டு அதை உதவி கேட்கறதுல அந்த உதவி கேட்கறதுல ஒரு தைரியசாலியால் மட்டும்தான் முடியும். இங்கே நிறைய பேர் வந்து ஈகோ பார்ப்பாங்க. இவங்கிட்ட நான் போய் பேசுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இடத்துல நிறைய வாய்ப்புகளையும் இழக்குவோம், நீங்கள் வந்து லாஸும் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அடுத்தவங்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறதுல தப்பே கிடையாது. அந்த ஒரு ஹெல்ப் வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறும். ஸோ ஒரு ஈகோ இல்லாமல் நம்ம போய் பேசுறதுனால நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பும் அதிகமாகும், நம்ம நிறைய வாய்ப்பை யூஸ் பண்ணுவோம், லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அடுத்தடுத்து வந்து நடக்கும். ஸோ தைரியசாலியில் மட்டும்தான் போய் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும், ஈகோ பார்க்காம கேட்க முடியும்.